சாப்பிட்டீங்களா? ஓம் சாந்தி. எல்லோருக்கும் இனிமையான மாலை வணக்கம். குட் ஈவினிங். 2 minutes மெடிடேஷன் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஒருமுகத்தன்மை, ஃபோக்கஸ். ஸோ இந்த ராஜயோக மெடிடேஷன் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பண்ணி பழகும் பொழுது இந்த பயிற்சினால நமக்கு மனமும் புத்தியும் ஒரு நிலைப்படும். சோ மனம் புத்தி ஒருமுகப்படுத்துவதற்கு நம்ம முதல்ல உடலை ஸ்திரப்படுத்திக்கணும். இந்த உடல் என்பது நான் ஆத்மா, என்னுடைய ஒரு கருவி. நான் வேணும் பொழுது இந்த கருவியை பயன்படுத்துவேன், வேணாத போது அது நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேனோ அப்படி இருக்கணும். சோ ஒரு சில நிமிடங்கள் இந்த உடல் என்னும் கருவியை, இந்த உடல் என்னும் இயந்திரத்தை நாம் ரிலாக்ஸாக வைத்திருப்போம். உடலுக்கு, கர்மேந்திரியங்களுக்கு சில நிமிடங்கள் ஓய்வு கொடுப்போம். மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்துவோம். நான் ஆத்மா. என்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு பூர்வமாக விலகி இருந்து, சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்கின்றேன். என் சக்தியை குறிக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் எனக்குள்ளே நுழைய நான் அனுமதிப்பதில்லை. எனக்குள்ளே ஏற்கனவே ஏதாவது இருந்தாலும் அவற்றை உடனடியாக நீக்கி விடுகின்றேன். மற்றவர்களது சமஸ்காரங்களை, எதெல்லாம் என்னுடன் மேட்ச் ஆகவில்லையோ அவற்றை நான் சகித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் என் விருப்பப்படியே இருக்க மாட்டார்கள். எனக்கு சரியென்று தோன்றுவதையே செய்ய மாட்டார்கள். எனக்கு சாதகமாகவே அனைத்தும் நடக்காது. நான் எல்லோரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் அது எப்படி இருக்கின்றதோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் நான் அஷ்ட சக்திகளையும் உடைய சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி. ஓகே, நம ஆத்மாவின் அஷ்ட சக்திகளை பற்றி தெரிந்து கொண்டு வருகின்றோம். இப்போ நாம ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு தேவியை பார்க்கிறோம். மற்ற எல்லா தேவிகளும் ரொம்ப அழகாக சுந்தர ஸ்வரூபத்தில் நிறைய அலங்காரங்களோடு அஷ்ட சஸ்திரங்களோடு காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஒரே ஒரு தேவி மட்டும் இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க. அது யாருன்னா காளி, மகா காளி. அவங்களோட ரூபமே பயங்கரமா இருக்கும். அவங்க கழுத்துல மண்டை ஓடு, மாலை, நிறைய பயங்கரமான ஆயுதங்கள் ஒவ்வொரு கையிலையும் இருக்கும். அதுலயும் ஒரு கையில ஒரு தலை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும். சோ இந்த தேவியை பார்க்கும் பொழுதே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எனர்ஜி வெளிப்படுது. சோ அதுதான் எதிர்கொள்ளும் சக்தி. இன்னைக்கு நாம அதை தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த எதிர்கொள்ளும் சக்தி, பவர் டு ஃபேஸ் அப்படின்னு வரும்பொழுது ரெண்டு விதமா இது புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்று சில விஷயங்கள் ஆல்ரெடி நடந்துடுச்சு, அதை மாற்ற முடியாது அப்படின்னா நம்ம அதை எதிர்கொள்ள வேண்டும்.
இப்ப உதாரணமாக இறப்பு. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அதை மாற்ற முடியாது. அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இப்படி அந்த எதிர்கொள்ளும் சக்திக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு முன்னாடி ஒரு தவறான விஷயம் நடக்குது, அதையும் நம்ம எதிர்கொள்ள வேண்டும். இப்ப இந்த இடத்துல வந்து கான்ஃபரண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. தவறானதை நம்ம சகித்து கொண்டு அது அப்படியே நடப்பதற்கு அனுமதிக்க முடியாது. அதை நம்ம ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த ரெண்டு அர்த்தத்துல இந்த எதிர்கொள்ளும் சக்தி வருது. உண்மையில நம்ம வாழ்க்கையில பல விஷயங்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கோம். நிறைய சூழ்நிலைகள் வருது, சில விஷயங்கள் நம்ம முன்னாடி தவறாக நடக்குது, எல்லாத்தையும் நம்ம எதிர்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா எப்படி எதிர்கொள்கிறோம் அதுவும் முக்கியம் இல்ல. எதிர்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம ஒரு வலி வேதனை வருது, கஷ்டமா இருக்கு. அது எப்படி அந்த சூழ்நிலை கடந்து வரும், வலி வேதனையோடு கடந்து வரோமா, அதுதான் முக்கியம். அப்பதான் அது சக்தியாக இருக்கா இல்ல ஒரு கட்டாயத்தினால இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒவ்வொரு சக்தியின் மூலமும் நமக்குள்ள அந்த சுகம் சாந்தி நம்முடைய ஒரிஜினல் தன்மைகள், அந்த தெய்வீக தன்மைகள் அனுபவம் ஆகணும். இப்ப நம்ம சகித்துக் கொள்ளும் சக்தி கூட பார்த்தோம் இல்லையா? உள்ள மனசுல வலி வேதனை இருக்கு, கஷ்டமா இருக்கு, சகிச்சுக்கிறேன்னு ஒரு கஷ்டமான ஃபீலிங் வருதுன்னா அங்க உண்மையிலேயே சகித்துக் கொள்ளும் சக்தி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே போல நிறைய விஷயங்களை நம்ம கடந்துதான் வர வேண்டி இருக்கு, எதிர்கொண்டுதான் கடந்து வர வேண்டி இருக்கு. ஆனா அதை எப்படி கடந்து வருகிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ அந்த எதிர்கொள்ளும் சக்தி இருந்தால் அங்க எதுவுமே நமக்கு கஷ்டமாக தெரியாது, சுலபமாக இருக்கும். நம்முடைய சுகம் சாந்தி எதுவுமே குறையாது. சோ இப்ப நம்ம வந்து எதிர்கொள்ளும் சக்தி அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் மாதிரி, ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் வருமே தவிர, மனசுல ஒரு கஷ்டமா ஒரு பாரமா அதை நினைத்து பார்க்கவே நடுக்கமா இப்படி எல்லாம் இருக்காது. சோ எதிர்கொள்ளும் சக்தி, சில விஷயங்களை நம்ம வந்து மாற்ற முடியாது, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். உடம்புக்கு ஒரு நோய் வருது, இல்ல ஒரு பொருளாதார நஷ்டம் வருது, ஒரு தவறு நடந்து விட்டது, அதற்கான விளைவுகள் வருது, அதை நம்ம ஸ்திரத்தன்மையோடு இருந்து எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல எதிர்கொள்ளும் சக்தி இல்லைன்னா ஒண்ணு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. நாம வந்து அந்த சில விஷயங்களை மாற்ற முடியாது, அதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு அதை ரொம்ப கௌரவமாக நம்ம கடந்து வரோம். இதனால ஆத்மாவுக்குள்ள எந்த சேதாரமும் நடக்கல அப்படிங்கிறது தான் எதிர்கொள்ளும் சக்தி. அதே போல வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கும். நாம வந்து ஆன்மீக பாதையில போறோம், நமக்குள்ள அந்த சாத்வீக தன்மைகளை வளர்த்துக்கணும், தெய்வீக தன்மைகளை கொண்டு வரணும். அதனால நமக்கு முன்னாடி நடக்கிற தவறுகளை எல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சகிக்கும் சக்தி வரும்பொழுது நிறைய பேர் இந்த ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டே இருந்தாங்க. நாம கூட சொன்னோம், அது எதிர்கொள்ளும் சக்தியில வருது. எல்லாத்தையும் நான் சகிச்சுக்கணுமா, என் முன்னாடி ஒரு தவறு நடக்குது, எனக்கு தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம சகிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. இப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும்? சகித்து கொண்டால்தான் எதிர்கொள்ளும் சக்தி கூட வரும். மனசு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நம்மால பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்த முடியாது, அந்த நேரத்துல எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சக்தி வராது அப்படின்னு சொன்னோம். இப்ப அந்த சந்தேகங்கள் கேள்விகளுக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ நாம வந்து சாத்வீகமா நம்முடைய லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நமக்கு நடக்கிற தவறுகள் அதையெல்லாம் சகிச்சுக்கணும், அப்படியே பொறுத்துக்கிட்டே இருக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு தவறு நடக்குது, அநியாயம் நடக்குது, அக்கிரமம் நடக்குது, அன்எத்திக்கல் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்றதோ சகித்துக் கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகித்துக்கொண்டு ஒரு ஃபுல் ஸ்டாப், நான் இதை ஏற்றுக்கொண்டு விட்டேன் ஃபுல் ஸ்டாப், அதோட அது முடிஞ்சிடுச்சு அப்படி கிடையாது. அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அந்த எதிர்கொள்ளும் சக்தியை பயன்படுத்தணும். அதனால இந்த எதிர்கொள்ளும் சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப பாருங்க, நமக்குள்ள இருக்கிற அத்தனை சக்திகளையும் பயன்படுத்தணும்னா கூட
எதிர்கொள்ளும் சக்தி இருந்தாதான் முடியும். அதனால எதிர்கொள்ளும் சக்தியும் மிக மிக அவசியமானது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த அஷ்ட சக்திகளும் சேர்ந்து ஒரு சைக்கிள் மாதிரி இருக்கும், ஒரு சுழற்சி மாதிரி இருக்கும். இதுல எல்லாமே சுழற்சி தான். மனம், புத்தி, சமஸ்காரம் ஒரு சுழற்சி இல்லையா? ஒரு கர்மம் செய்கிறோம், அதற்கு ஒரு விளைவு வருது. அதை பார்த்து ஒரு கர்மம் செய்கிறோம், அதற்கப்புறம் அதற்கான ஒரு விளைவு வருது. ஒரு சுழற்சி. அதே போல அந்த புலனடக்கும் சக்தியிலிருந்து ஆரம்பிச்சு இது ஒரு சைக்கிள் மாதிரி வரும். அஷ்ட சக்திகளும் சேர்ந்து வேலை செய்யும். அப்போ நிறைய பேருக்கு யோசிச்சு பாத்தீங்கன்னா அந்த எதிர்கொள்ளும் சக்தி குறைவா இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அதாவது ரெண்டு அர்த்தத்திலயும் பாருங்க. ஒண்ணு நடந்துருச்சுன்னா டிஸ்டர்ப் ஆயிடுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், கோபம் வந்துருது அப்படின்னாலும் அந்த எதிர்கொள்ளும் சக்தி இல்லைன்னு அர்த்தம். அதே போல ஒரு தவறு நடக்குது, அதை என்னால தடுத்து நிறுத்த முடியல, ரொம்ப காலமாக எனக்கு ஒரு அநியாயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்கேயும் எதிர்கொள்ளும் சக்தி இல்லைன்னு அர்த்தம். கரெக்டா? இதை புரிஞ்சுக்க முடியுதா எல்லாராலையும்? மத்தவங்க எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி. எனக்குள்ள எதிர்கொள்ளும் சக்தி இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு? ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நான் நிறைய டர்புலன்ஸ் கிரியேட் பண்றேனா, மனசுல கொந்தளிப்பு வருதா, இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப எதிர்கொள்ளும் சக்தி என்பது மெஜாரிட்டி பேருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அதை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து சில சமயம் என்ன நடக்கும்னா, நமக்கு ஒரு அநியாயம் நடக்கும், ஒரு தவறு நடந்துட்டு இருக்கும். ம்? இன்னைக்கு இந்த கலியுகத்துல வந்து அந்த டிஸ்பாரிட்டி அப்படின்னு இருக்கு. சத்தியுகத்துல வந்து ஆண் பெண் வேறுபாடு இல்ல, லக்ஷ்மி நாராயணர் சமம். இப்ப ராஜா ராணி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் பிரஜைகளும் இருப்பாங்க. ஆனா இது வந்து சத்தியுகமோ திரேதாயுகமோ கிடையாது. இப்ப நாம வந்து கலியுகத்தோட இறுதியில இருக்கோம். நிறைய அந்த பாரபட்சங்கள், வேறுபாடுகள், அக்கிரமங்கள் நிறைய நடக்கும், அபியூஸ்லாம் நடக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தனக்குள்ள எதிர்கொள்ளும் சக்தி இல்லைங்கிறது தெரியாம எனக்குள்ள சகிச்சுக்கிற சக்தி இருக்கு, நான் நல்லா சகிச்சுக்கிறேன், என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுது, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் இதை வந்து ஏத்துக்கிறேன், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவங்க இப்படிதான் என்ன பண்ணுவாங்க, அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அதை கொண்டு போயிடுவாங்க. அப்ப தெரியவே மாட்டேங்குது, தனக்குள்ள எதிர்கொள்ளும் சக்தி இல்லாததுனாலதான் நம்ம இதெல்லாம் சகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற போர்வையில நம்ம அத தொடர்ந்து நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம இந்த மாதிரி தவறான விஷயத்த சகிச்சுக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம செய்தோம்னா இதன் மூலமாகவே அந்த ஒரு தவறான சுபாவம், தவறான பிராக்டிஸ், சில பேர் நமக்காக சில தவறான முடிவுகள் எடுப்பாங்க, இது எல்லாத்தையும் நம்ம இன்டைரக்டா சப்போர்ட் பண்றோம்னு ஆயிடும். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த முடிவெடுக்கும் சக்தி தவறாக இருக்கு அப்படின்னா அது நம்முடைய பாக்கியத்தை பாதிக்குது இல்லையா? சோ நம்ம எதை வந்து சகித்து கொண்டு முற்றுப்புள்ளி வைக்கணும், அதற்கு மேல அதை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சில விஷயங்களை அப்படி விட முடியாது, அதை எதிர்கொள்ள வேண்டும், அதை ஃபினிஷ் பண்ணணும், அது நடக்கிறத நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த ரெண்டு வித்தியாசமும் நமக்கு தெரியணும். எதை சகிச்சுக்கணும், எதை வந்து எதிர்கொள்ள வேண்டும், இந்த பகுத்தறியும் சக்தி நமக்கு அவசியம் தேவை. அதனால்தான் அஷ்ட சக்திகளில் எதிர்கொள்ளும் சக்திக்கு முன்னாடி பகுத்தறியும் சக்தி வச்சிருக்கும். பகுத்தறியும் சக்தி இல்லைன்னா எதிர்கொள்ளும் சக்தியும் வராது. இல்ல நம்ம எதிர்கொள்ள வேண்டியதை சகிச்சுப்போம், சகிக்க வேண்டியதை எதிர்கொள்ளுவோம். ஓகேங்களா? இப்ப வந்து எதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், எதை சகிச்சுக்கணும், எதை பொறுத்துக்கணும் அப்படின்னா சமஸ்காரங்களை நம்ம பொறுத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வேறு வேறு விதமான சமஸ்காரங்களோடு இருக்கிறாங்க. இந்த சமஸ்காரங்கள் எப்படி உருவாகின்றன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அதனால நம்ம மற்றவர்களுடைய சமஸ்காரங்கள் வேறு வேறு, என்னோட சமஸ்காரங்கள் எல்லார்கிட்டயும் இருக்கணும் அப்படின்னு நம்ம அங்க போய் எதிர்கொள்ள கூடாது. அது எப்படி நீ இந்த மாதிரி யோசிக்கலாம், எப்படி இந்த சமஸ்காரம் உனக்கு இருக்கலாம், நீயே அந்த குணத்தை வச்சிருக்க இப்படின்னு நம்ம அதை வந்து எதிர்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். ஆனா சமஸ்காரங்கள் எப்படி உருவாகின்றன, அதனால அவங்களோட சுபாவம் எப்படி இருக்கு, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும்ல, ஒவ்வொருத்தரோட யோசிக்கிற விதம், ஒரு விஷயத்தை பார்க்கிற விதம்,
அதை செயல்படுத்துற விதம் எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால நாம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே போல நிறைய சம்பவங்கள் முன்னாடி நடந்திருக்கும். இதெல்லாம் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களோட சுபாவம் அன்னைக்கு இப்படி இருந்தது, இதெல்லாம் மனசுல பிடிச்சு வச்சுக்காம நம்ம விட்டுவிட வேண்டும், லெட் கோ செய்யணும். ஆனால் எதெல்லாம் தர்மத்துக்கு புறம்பானதாக இருக்கோ, அன்எத்திக்கல், அன்ஃபேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்ஜஸ்ட், அநியாயம், அக்கிரமம்னு சொல்லுவாங்கல்ல, அதையெல்லாம் நாம எதிர்கொள்ள வேண்டும். ஆனா நம்ம மெஜாரிட்டி டைம் என்ன பண்றோம்னா, அந்த பகுத்தறியும் சக்தி, எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அதாவது சகிச்சுக்கணும், எதை எதிர்கொள்ளணும் அதாவது ஃபேஸ் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணணும், இந்த வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்காம சகிச்சுக்க வேண்டியதை எதிர்கொள்றோம், எதிர்கொள்ள வேண்டியதை சகித்துக் கொள்கிறோம். சமஸ்கார வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த முகம், இந்த உடல் அமைப்பு, கை ரேகைகள், இதெல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல, அந்த வேறுபாடுகள் இருக்கத்தானே செய்யும். அது போல ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சமஸ்கார வித்தியாசங்கள் இருக்கும். அதனால அதை புரிஞ்சுக்காம நம்ம எதிர்க்கிறோம். ஆனா நமக்கு நடக்கிற ஒரு தவறான விஷயம், நமக்கு ஒரு அநியாயம் நடக்குது, அதை நம்ம சகிச்சுக்கிட்டு கொண்டு போயிடுறோம். சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எதை சகித்துக் கொள்ள வேண்டும், எதை எதிர்கொள்ள வேண்டும். So, சமஸ்காரங்களை எதிர்க்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். ஆனா தவறான கர்மங்களை சகித்துக் கொள்ளக்கூடாது, எதிர்கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, நிறைய வீடுகள்ல அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அபியூஸ் இருக்கும். அடிக்கிறது, உதைக்கிறது, சில சமயம் வார்த்தைகளால கூட ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது சகித்துக் கொள்வது அப்படிங்கிறது கிடையாது. இதை நாம சகித்து கொண்டு விட்டோம் அப்படின்னா இது காலம் முழுக்க, ஆயுசு முழுக்க அப்படியேதான் இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான் நடக்குது, எத்தனையோ வருடங்களா இப்படிதான் நடக்குது. ஆனா நம்ம ஏதாவது ஒரு சக்தியை பயன்படுத்தினோம்னா அங்க ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்கும். ஆனா பாருங்க, தவறான விஷயத்தை நம்ம சகிச்சுக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா காலப்போக்கில் அது மாறணும்ல. ஆனா இந்த விஷயங்கள் மாறுவதே கிடையாது. இவங்களோட குணமே இப்படித்தான், இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிதான் பண்றாங்க, நான் சகிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். இப்ப சகிச்சுக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல மாற்றம் வந்திருக்கணும் இல்லையா? அப்ப அதுலயே புரிஞ்சுக்கணும், இது சகித்து கொண்டு முற்றுப்புள்ளி வைக்கிற விஷயம் கிடையாது. ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்னா யார் என்ன தவறு பண்ணாலும் சகிச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த எதிர்கொள்வதுங்கிறது கூட ஒரு அருமையான சக்தி. அதனாலதான் அதற்கு கூட ஒரு தேவி சொரூபம் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கும் பொழுதுதான் அதை நம்மளால பயன்படுத்த முடியும். சோ வாழ்க்கையில நமக்கு பல விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. ஆனால் சக்தியோட எதிர்கொள்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சக்தி இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க, வாழ்க்கை எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்க சாதாரணமா கேட்டீங்கன்னா கூட, என்னமோ வாழ்க்கை போயிட்டு இருக்குப்பா, எப்போ யமன் கூப்பிடுவான்னு தெரியல, ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சலிப்பா சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை எதிர்கொள்கிறார்கள், ஆனா சக்தி இல்லாம எதிர்கொள்கிறார்கள். எங்கே சக்தி இருக்கோ அங்க கண்டிப்பா சுகம், சாந்தி இருக்கும் இல்லையா? அதனால வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம சக்தியோடு எதிர்கொள்கிறோமா அப்படிங்கிறதுல நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். சோ முதல்ல இந்த எதிர்கொள்ளும் சக்தியில நம்முடைய பலவீனங்களை எதிர்கொள்ள வேண்டும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். சோ முதல்ல என்னிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனக்குள்ள என்னென்ன பலவீனங்கள் இருக்கு அதை நாம பகுத்தறியணும். இதை நான் கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதி சங்கல்பத்தோடு, திட சங்கல்பத்தோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்குள்ள பலவீனங்கள் இருக்கு அப்படின்னா நமக்கு நடக்கிற தவறான விஷயங்களை நம்மளால எதிர்கொள்ள முடியாது. எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, யாரையாவது அட்டாக் பண்ணணும்னா அவங்களோட பலவீனம் என்னன்னு பார்ப்பாங்க. அப்ப எனக்குள்ளேயே எனக்கு ரொம்ப கோபம் வரும், எனக்கு சில விஷயங்கள்ல நான் அடிக்ட் ஆயிருக்கேன், அந்த அடிக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி என்னென்ன பலவீனங்கள் எனக்குள்ள இருக்குங்கிறது முதல்ல எனக்கு தெரியணும், பகுத்தறியணும், அதை நீக்கிக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள பலவீனங்கள், வீக்னஸ் இருந்தா நம்மால ஒரு தவறான விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம பேசுற விஷயங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு எதிர்கொள்ளும் சக்தி இல்லை, ஏன்னா அவங்க நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னால அதை பினிஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால முதல்ல நம்முடைய பலவீனங்கள்ல இருந்துதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சோ நம்முடைய பலவீனங்களை முதல்ல நாம எதிர்கொள்ள வேண்டும்.
சோ எதிர்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? முதல்ல எனக்குள்ள என்ன இருக்கு, நான் பர்ஃபெக்ட் நினைச்சுக்கிட்டு அப்படியே இருந்து விடக்கூடாது. அதனால எனக்குள்ள என்ன பலவீனம் இருக்கு அப்படிங்கறத நம்முடைய எண்ணங்கள் மூலமாக, உள் உணர்வு மூலமாக நம்ம முதல்ல கண்டறிய வேண்டும். அதற்கப்புறமா அதை நீக்க வேண்டும். சோ நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை நம்ம சகித்து கொண்டு, ஆமா எனக்குள்ள இப்படிதான் இருக்கு, நான் அதை சகிச்சுக்கிறேன், அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நான் ஏத்துக்கிறேன், இந்த மாதிரி நம்ம அனுமதிக்கவே கூடாது. So, நம்முடைய பலவீனங்களை சகித்து கொண்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது எனக்குள்ளவே ரீட்டைன் பண்ண நான் அலோவ் பண்ணவே கூடாது. இப்ப என்னெல்லாம் சுயத்தின் பலவீனங்கள்ல பண்றோம் அப்படின்னா, இதெல்லாம் டைம் போக போக சரியாயிடும். எத? எனக்குள்ள இருக்கிற ஒரு வீக்னஸ். எதுவுமே தானாக சரியாகாது. நாம ஏதாவது ஒரு முயற்சி செய்யாம எந்த ஒரு விஷயமும் மாறவே மாறாது. காலம் போக போக மாறிடும். நிறைய டைம் வந்து இந்த குழந்தைகளை சொல்லுவாங்கல்ல, குழந்தைங்க சின்ன வயசுல ரொம்ப அடம் பிடிப்பாங்க, கோவப்படுவாங்க, கையில இருக்கிறத தூக்கி அடிப்பாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை தானே, வளர்ந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும். இப்ப வந்து குழந்தை சாக்லேட் கிடைக்கலன்னா கோவப்படும், தூக்கி அடிக்கும். அதற்கப்புறமா அந்த சாக்லேட்டுக்கு பதில் வேற விஷயங்கள் வரும். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர குணங்கள்ல மாற்றம் வராது. அதனால காலம் செல்ல செல்ல சரியாகிவிடும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அதே போல எனக்குள்ள இருக்கிற பலவீனத்தை, இதுதான்ப்பா என்னோட சுபாவம், ரொம்ப காலமா இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு நம்ம அதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. இன்னும் சில பேர் என்ன சொல்வோம்னா, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி இருக்கட்டும், போகட்டும், இருந்துட்டு போகட்டும் அப்படின்னும் சொல்லுவாங்க. எனக்குள்ள இருக்கு, யாராவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நமக்கே கூட ஒரு விழிப்புணர்வு வருது, ஓ பலவீனம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. சரி பார்க்கலாம், ஏதாவது செய்யதான் வேணும், இந்த பலவீனத்தை நீக்கத்தான் வேணும், இத பத்தி நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பேசும் பொழுது அதற்கு என்ன அர்த்தம் வருதுன்னா, அந்த பலவீனத்தோடு நாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். எனக்குள்ள இருக்கிற குறையோடு நான் அட்ஜஸ்ட் செஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். அதே போல சில சமயம் வந்து பரவாயில்ல, இப்படியே பழக்கமாயிடுச்சு, இருக்கட்டும், எல்லாரும் கூட அப்படித்தான் இருக்கிறாங்க, மத்தவங்க கிட்ட கூட இந்த பலவீனம்லாம் இருக்கு அப்படின்னா, அந்த பலவீனத்தை சரி செய்து கொள்வதில் நாம கொஞ்சம் அலட்சியமாக இருக்கிறோம்னு அர்த்தம். அஹ் அதனால இந்த லாம் லாம் லாம், செய்யலாம், பார்க்கலாம், அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. நம்முடைய பலவீனங்கள் நம்ம கண்டிப்பாக நீக்கியே ஆக வேண்டும். அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது, அதுல அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கக்கூடாது. அதை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அதாவது எதிர்கொண்டே ஆக வேண்டும். எதிர்கொள்வதுன்னா என்ன? கண்டறிவது, முயற்சி செய்து நீக்கி விடுவது. இதுல நம்ம ஒருபோதும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த மாதிரி நாம நம்மை பார்த்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்னதாகட்டும் இல்ல பெருசாகட்டும் அந்த எல்லா பலவீனங்களையும் பினிஷ் பண்ணிட்டே வரும் பொழுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி அதிகரிக்கும். ஒரு சின்ன விஷயத்துல நம்ம வில் பவர் யூஸ் பண்றோம், அதன் மூலமாக தவறானதை நம்மளால தடுத்து நிறுத்த முடியுது அப்படின்னா ஆத்மாவுக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை பயன்படுத்தி இதை விட ஒரு பெரிய பலவீனம் அதை நம்மளால நீக்க முடியும். அப்படின்னா என்னன்னா, நம்ம ரைட் டைரக்ஷன்ல போறோம்னு அர்த்தம். அஹ் நிறைய டைம் வந்து நமக்கு சரி எது தவறு எதுன்னு தெரியும். எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா அதை நான் வந்து நீக்கிக் கொள்ள முயற்சியே பண்ணலைன்னா ஆத்ம பலம் குறைந்து கொண்டே வரும். ஆனா இது தவறு, அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, அதை அதை செய்யும் பொழுதே நமக்கு ஒரு சக்தி வரும். இப்போ நாம நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பினிஷ் பண்ணிட்டே போகும் பொழுது நமக்கு ஆத்ம சக்தி அதிகரிக்கும் பொழுது சரியான பாதையில போவதற்கான பலமும் கிடைக்கும். இப்போ நமக்குள்ள பலம் இருக்கு, பலவீனங்கள் இல்ல அப்படின்னாதான் வெளியே நடக்கும் தவறுகளை எதிர்கொள்ளும் பலமும் நமக்கு கிடைக்கும். இதற்கு நிறைய கதைகள் மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஒரு மகான் ஆத்மா கிட்ட போயிட்டு ஒரு தாய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், என்னோட பையன் வந்து எப்ப பாரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க அப்படின்னாங்களாம். அந்த மகான் ஆத்மா என்ன சொன்னாரா, நீ போயிட்டு 4 நாள் கழிச்சு வா அப்படின்னு. சரின்னு அந்த தாய் போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பையனை கூட்டிட்டு வந்தாங்களாம். இப்ப அந்த மகான் ஆத்மா சொன்னாரா,
இந்த மாதிரி அடிக்கடி நீ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, இதனால உடலுக்கு கெடுதல் அப்படின்னு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணாராம். இப்ப வந்து தாய்க்கு ஒரே சந்தேகம், ஏன் அதை 4 நாளைக்கு முன்னாடி வந்தப்பவே சொல்லியிருக்கலாமே, ஏன் இப்போ 4 நாள் கழிச்சு வர சொல்லி சொல்றாரு. அதை கேட்டாங்களாம், ஏன் இப்படி பண்ணீங்க. அப்ப அவர் சொன்னாராம், எனக்குள்ளேயே அந்த பலவீனம் இருந்தது, அப்ப நான் எப்படி மத்தவங்களுக்கு சொல்ல முடியும், அப்ப என்னோட வார்த்தைகள்ல என்ன சக்தி இருக்கும், அதனால இந்த 4 நாட்கள்ல நான் அந்த பலவீனத்தை ஜெயிச்சிட்டேன். இப்ப எனக்கு சக்தி இருக்கு, என்னோட வார்த்தைகள்லயும் சக்தி இருக்கு, நான் அவங்களுக்கு சொல்ல முடியுது இல்லையா. சோ அதே போல நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை பினிஷ் பண்ணாதான் வெளியே இருக்கக்கூடிய தவறுகளை நம்மால எதிர்கொள்ள முடியும். ஏன்னா இப்ப நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களோட நம்ம ஒரு சண்டை போட்டு ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வேணும்னா அதை தொடர்ந்து இருக்க அலோவ் பண்ணலாம், வேண்டாம்னா அதை பினிஷ் பண்ணலாம். ஆனா மற்றவங்க கேஸ் அப்படி இல்லை, அதுல நிறையவே சக்தி தேவைப்படுது. கரெக்ட் தானே. நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை முடிக்கிறதுக்கான சக்தி எவ்வளவு தேவைப்படும், மத்தவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை அவங்க தவறு பண்றாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதற்கு எவ்வளவு சக்தி தேவைப்படும். அந்த வித்தியாசம் புரியுதுங்களா? புரியுதுங்கப்பா. இப்போ நாம வந்து வெளியே நடக்கும் தவறுகளை எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளணும்னா என்ன, அதை ஃபேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். அந்த தவறு தொடர்ந்து நடக்காம அதை ஸ்டாப் பண்ணணும். அப்படின்னா முதல்ல நமக்கு பலம் இருக்கணும். அதனால நமக்குள்ள இருக்கிற, அதாவது உள்ள ஒரு குறை இருக்கு, பலவீனம் இருக்குனாலே ஆத்ம சக்தி குறையும். அந்த ஆன்மீக விதி இருக்குல்ல, உள்ள குறை இருந்தா சக்தி குறைவா இருக்கும். அப்ப நாம அந்த குறைகளை ஃபினிஷ் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா ஆத்ம சக்தி அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த ஆத்ம சக்தியோட தான் நம்ம எதிர்க்க நடக்கிற தவறுகளை எதிர்கொள்ள முடியும். ஓகேவா? சரி. இப்ப நமக்குள்ளேயே சக்தி குறைபாடு இருந்தா வெளியே மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்? இதுதான் நம்ம அந்த கதையில பார்த்தோம். அந்த மகான் ஆத்மாக்குள்ளேயே ஒரு குறைபாடு இருந்தா அவர் எப்படி அந்த கன்விக்ஷன் வரணும்ல, அந்த வார்த்தையில எனக்குள்ள வந்து ஒரு குறை இருக்கு. இப்ப உதாரணமா ஒரு தந்தை வந்து புகைப்பிடிப்பாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப மகனுக்கு அவர் அட்வைஸ் பண்ணா அவர் வார்த்தைகள்ல அந்த சக்தி இருக்காதுல்ல. ஏன்பா நான் தான் இந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டேன், நீ அடிமை ஆகாத அப்படின்னு சொன்னா அந்த பையன் கேட்பானா? சொல்லுங்க. கேட்க மாட்டாங்க சிஸ்டர். ஓகே. கேட்க மாட்டாங்க. உம். அப்போ நாம நமக்குள்ள இருக்கிற அந்த பலவீனத்தை குறைச்சாதான் நம்ம பேசுற வார்த்தைகள்லே வந்து நமக்கே ஒரு அந்த கன்விக்ஷன் இருக்கும், ஆமா நான் பேசுற வார்த்தை சத்தியம். இப்ப எனக்குள்ள அந்த பலவீனம் இல்லைன்னா அந்த பலவீனம் இருக்கிற யார்கிட்டயாவது நான் பேசும் பொழுது என்னுடைய வார்த்தைகள்ல எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால்தான் ஆன்மீகம்னாலே எப்பொழுதுமே சுயத்தை பார்ப்பது. முதல்ல சுயத்தை பார்த்து சரி செய்து கொண்டால்தான் மத்தவங்க கிட்ட போறதுக்கே நமக்கு அந்த தகுதியே வரும். அஹ் அதற்கப்புறமா இன்னைக்கு உலகத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது. என்ன பண்றாங்க, மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள குறை சொல்றாங்க, அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள, அவங்க அவங்களுக்கு கீழே இருக்கவங்கள, இப்படி வந்து ஒரு பிளேம் கேம் தான் நடக்குது. பழி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்ப சமுதாயம்னு பார்க்கும் பொழுது சமுதாயத்துல நிறைய தவறான விஷயங்கள் நடக்குது. அப்ப எல்லாருமே இங்க சிஸ்டமே அப்படிதான் இருக்கு, சொசைட்டியே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சமுதாயத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, குறை சொல்லிக்கிட்டே இருந்தா யார் சரி பண்றது? சோ முதல்ல நானாக இருக்க வேண்டும். நான் முதல்ல என்ன சரி பண்ணிக்கிறேன், இதன் மூலமாக உலகத்துல நடக்கிற தவறான விஷயத்துக்கு கூட நான் சரி ஆவதற்கு ஒத்துழைப்பு தருகிறேன். இது எப்படி நடக்கும்? அதாவது நம்ம தவறான விஷயங்களுக்கு துணை போக மாட்டோம். எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, அதனால நானும் வாங்குறேன். அப்ப எனக்கு வந்து உலகத்துல லஞ்சம் வாங்குறவங்கள பத்தி பேசுவதற்கான அருகதையே இருக்காதுல்ல. அப்ப உலகத்துல எத்தனை அநியாயங்கள் நடக்குதோ அதெல்லாம் எனக்குள்ள இருந்தா நான் எப்படி உலகத்தை சரி பண்ண முடியும்? உலகத்தை பத்தி பேசுறதுக்கான அருகதை கூட எனக்கு இருக்காது. அதே போல இன்னொரு விஷயமும் நடக்கும். அதாவது நமக்குள்ள உலகத்துல நடக்கிற அத்தனை தவறான விஷயங்களும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ சில தவறுகள் எனக்குள்ளேயே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், எனக்குள்ள தவறுகளை பத்திரமா வச்சுக்கிறேன். எனக்குள்ள இல்லாத தவறுகளை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுவும் தவறுதானே? கரெக்டா இது? என்ன நினைக்கிறீங்கப்பா? இந்த பாயிண்ட் புரியுதா? புரியலைங்க சிஸ்டர், இன்னொரு முறை சொல்லுங்க. அதாவது நம்ம இந்த நீக்கப்பட வேண்டிய குறைகள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு லிஸ்ட் எல்லாம் கொடுத்துரும். அதர்வைஸ் கூட நமக்கு தெரியும்.
காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசை, சோம்பல், அலட்சியம், வெறுப்பு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல. பொறாமை, இது போல நிறைய அவகுணங்கள் நம்ம சமுதாயத்துல பாக்குறோம். அதுல சிலதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, சிலதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. அப்போ எதெல்லாம் என்கிட்ட இல்லையோ அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நான் பேசினா அது சரியாகுமா? சரியாகாது சிஸ்டர். அவ்வளவுதான். இப்ப உலகத்துல எல்லாமே அப்படிதான் நடக்குது. இப்ப நீங்க வந்து ஒரு ஏரியால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கீங்க அப்படின்னா கூட என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க குப்பைய போடுறாங்க, இவங்க வந்து ரொம்ப சத்தம் போடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு எது தொந்தரவு தருதோ அந்த விஷயங்களை சொல்றாங்க. கரெக்ட் தான், அவங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். ஆனா மத்தவங்களும் நமக்குள்ள இருக்கிற விஷயங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, அந்த மாதிரி பண்றாங்க சொல்றாங்கல்ல. அப்ப எல்லாருமே ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கையை காமிச்சிட்டு இருக்கோம். அப்ப அப்படியே லைஃப் போயிட்டே இருக்கும், அப்படியே உலகம் போயிட்டே தான் இருக்கும், அங்க ஒரு மாற்றமே வராது. அதனால நாம முதல்ல பழி சொல்றத, குறை சொல்றத நிறுத்திட்டு நம்மள கவனிச்சு நம்ம ஃபிளாலெஸ்ஸா ஆகணும். நம்ம ஃபிளாலெஸ்ஸா ஆனா மட்டும்தான் நாம வந்து இப்ப நமக்கு மத்தவங்கள குறை சொல்ற அதிகாரம் வந்துடுச்சுன்னு கிடையாது. இப்ப நம்மால சரி செய்பவர்களாக நாம மாற முடியும். அதனால பிளேம் கேம், மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்கள இல்லைன்னா முழு சமுதாயத்தையும் குறை சொல்வதை விட்டுவிட்டு சரி செய்வதற்கான அந்த தீர்வுகளின் பக்கமாக நம்ம போவதுதான் எதிர்கொள்ளும் சக்தி. சோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, வெளியே இருக்கிறது மேல பழி போட்டுக்கிட்டு இருக்காம சுய பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் தப்பு நடக்குது, அதெல்லாம் தப்பு நடக்குது, ஆமா நல்லா தெரியுது தவறெல்லாம் நடக்குது, ஏன்னா கலிகாலம் தவறுகள் நிறைய நடக்குது. ஆனா இங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். எதிர்கொண்டு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப இந்த எதிர்கொள்ளும் சக்திங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப மகாத்மா காந்தி, ம், அவர் வந்து சத்திய சோதனைன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவர் தன்னை அந்த காலத்துல பாருங்க, அவர் வாழ்ந்த காலத்துல எந்த அளவுக்கு அவரை உண்மையிலே முழுமையாக சந்நியாசி மார்க்கமோ இல்ல வந்து ஒரு தர்ம பிதாவாகவோ ஒரு மகானாத்மா அப்படிலாம் இல்ல. ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே அவர் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த விஷயங்களை எல்லாம் பார்த்தாரு. அஹ் அவர் சாஸ்திரங்களை படித்தாரு, ஆன்மீக புத்தகங்களை படிச்சாரு, தன்னுடைய வாழ்க்கையில அதை சோதனை செய்து பார்த்தார். அவர் வந்து தென்னாப்பிரிக்கால இருக்கும் பொழுது அவரு அவர் கருப்பு இனத்தை சேர்ந்தவர். அவரு அவரோட தோல் நிறம் வந்து வெள்ளை கிடையாது அப்படிங்கிறதுனாலயே ஒரு ஆங்கிலேயர் வந்து அவரை ரொம்ப அவமானப்படுத்தி அவரை ஓடுற வண்டியில இருந்து வெளியில தள்ளியிருக்காரு. இந்த கதைகளை எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்ப அவர் என்ன பண்ணார்? உடனே அங்க இருக்கக்கூடிய அஹ், அந்த ஒரு அநியாயம் நடப்பதை எதிர்த்து, ஆனா தன்னுடைய கௌரவம் குறையாமல், அந்த சுயமரியாதை குறையாமல் அஹிம்சையோட பாதையில போய் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. எனக்கு இப்படி நடந்தது, காலம் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல காலம் எழுதி போட்டு அதெல்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவர் எடுத்து வச்சார். இந்த மாதிரி நடக்குது, நான் இதை எதிர்க்கிறேன். அவருடைய முழு வாழ்க்கை வரலாறையும் பாருங்க. அந்த அஹிம்சையின் பாதையில், சத்தியத்தின் பாதையில போயிட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்காம அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைத்து அதை எதிர்கொண்டு மாற்றத்தை கொண்டு வந்தார்ல. அப்படின்னா அந்த எதிர்கொள்ளும் சக்திங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சோ இப்ப வந்து அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நமக்குள்ளே சின்ன சின்ன தவறுகளை கூட எதிர்கொள்கிற சக்தி இருக்கா அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். இப்ப என்னன்னா, இந்த சொசைட்டில வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கு, அதெல்லாம் வந்து என்ன பாதிக்குது. இந்த சமுதாயம் சமுதாயம்னு சொல்லி நிறைய அந்த நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரமாட்டேங்குது. சமுதாயத்தின் மீது நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு சமுதாயத்துக்காக நான் இதை செய்யறேன், சமுதாயத்துக்காக இதை பண்றேன், அந்த ப்ரெஷரை நம்ம வந்து அதிகரிக்கிறோம். அதுக்கப்புறமா நான் செய்யற ஒரு விஷயத்தை எல்லாரும் ஏத்துக்கணும், அந்த அங்கீகாரம் எனக்கு ரொம்ப தேவை. இதுவும் நடக்குது இல்ல. நான் ஒரு விஷயம் தவறுன்னு சொல்றேன், அதை நான் சொல்றது கரெக்ட் தானப்பா அப்படின்னு கேட்டு அவங்க சரின்னு கண்டிப்பா எனக்கு சொல்லணும், அவங்க நோ சொல்லிடக்கூடாது. அப்படிலாம் நான் வந்து அங்கீகாரம் எனக்கு வேணும் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது என்னால சத்தியத்துக்காக தைரியமாக நிற்க முடியாது. ஒரு பாயிண்ட் வந்து சோஷியல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்கல்ல, சோஷியல் ப்ரெஷர் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். அதே போல
நான் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் மத்தவங்க ஏத்துக்கணும். மத்தவங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான், மெஜாரிட்டி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மால ஒரு பொழுதும் சத்தியத்துக்காக தைரியமாக நிற்க முடியாது, தவறானதை எதிர்கொள்ளவும் முடியாது. நம்ம பகுத்தறியும் சக்தியிலே இதை பத்தி பார்த்தோம்ல. சோ பகுத்தறிகிறோம், முடிவெடுக்கிறோம். அப்ப நம்ம அவ்வளவு அலசி ஆராய்ந்து எது சத்தியம், எது அசத்தியம், எது நல்லது, எது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பகுத்தறிஞ்சிட்டோம். நாம ஒரு முடிவையும் எடுத்துட்டோம்னா மத்தவங்களும் அதை ஏத்துப்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப ஏத்துக்கலன்னா அந்த மன சோர்வு வருது. அதுக்கப்புறமா அந்த சத்தியத்தோட பாதையில அந்த ரைட்டுன்னு எது தெரியுதோ அதுல தொடர்ந்து போறதுக்கான சக்தி நமக்கு இல்லாம போயிடும். அதனால ஒரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுல வரக்கூடிய விளைவுகளை எல்லாம் நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கோம்னா நம்ம மற்றவர்களுடைய அங்கீகாரத்தை நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த மாதிரி நம்ம சத்தியத்தின் பாதையில போகும் பொழுது நிறைய கிரிட்டிசிசம் வரும். நிறைய குறை சொல்வாங்க, விமர்சனங்கள் பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் வரும். அஹ் நிறைய நம்மள வந்து கிண்டல் கேலி பண்ணுவாங்க. ஒரு கேலி சித்திரமா நம்மள ஆக்குவாங்க. நிறைய தடைகள் கொண்டு வருவாங்க. நம்ம சத்தியத்தின் பாதையில போக விடாம தடுப்பார்கள். ஆனா இதையெல்லாம் கூட நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். எதிர்கொள்வது அப்படின்னா இத்தனை விஷயங்களையும் கூட நம்ம எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இந்த மாதிரி அந்த எதிர்கொள்கிற அந்த சக்தி இருக்கிறவங்க தான் வரலாற்றில் இடம் பெறுகிறார்கள். அவங்களதான் இந்த உலகம் ஞாபகத்துல வச்சிருக்கு. பாருங்க, அப்ப எதிர்கொள்ளும் சக்திங்கிறது எவ்வளவு முக்கியமான சக்தி இல்ல. சோ நாம வந்து துல்லியமாக பகுத்தறிந்து சரியான தீர்மானங்கள் எடுக்கிறோம். அப்போ அந்த ஒரு தீர்மானத்தில் கண்டிப்பாக ஒரு விளைவு இருக்கும். அந்த விளைவாக என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் நான் எதிர்கொண்டு ஆக வேண்டும். ஏன்னா இந்த அஷ்ட சக்திகளை வரிசை கிரமமா நம்ம பாக்குறோம். முதல் சக்தி, அடுத்து புலனடக்கும் சக்தி. நம்ம மனசுல எந்த குப்பையும் வச்சுக்காம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சகிச்சுக்கிறோம். எது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம். அப்போ மனமும் புத்தியும் தெளிவா இருக்கும். அப்ப நம்மால சரியாக பகுத்தறிய முடியும். உப்பு பெறாத விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. நிறைய டைம் என்ன நடக்கும்னா அவங்க ஏதோ ஒண்ணு சொல்வாங்களா, அதுக்கப்புறம் அதுக்காக ஒரு பெரிய விஷயமே இருக்காது. அது அந்த சீனோட முடிஞ்சு போற விஷயம். ஆனா நம்ம அதை போய் எதிர்கொண்டு அது எப்படி நீங்க அப்படி பேசலாம், இப்படி இது கரெக்ட் இல்ல, இது நீங்க என்ன பத்தி தப்பா புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாம அங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு அந்த சீன் அங்கேயே முடியிற விஷயம். சோ இதுல வந்து பகுத்தறிதல் எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க. அப்போ மனமும் புத்தியும் இந்த நான்கு சக்திகளை, முதல் நான்கு சக்திகளை பயன்படுத்தும் போதே நல்ல கிளாரிட்டி வரும். அப்ப நம்மால சரியாக பகுத்தறிய முடியும், சரியாக முடிவுகள் எடுக்க முடியும்னா இப்பவே ஆத்ம பலம் அதிகரிச்சிருச்சு. இப்ப அதிகரிக்கும் பொழுது நம்மால ஸ்திரத்தன்மையோடு இருந்து எதிர்கொள்ள முடியும். அதனால்தான் அஷ்ட சக்திகளில் ஒன்று குறைந்தாலும் அது அந்த சைக்கிளையே பாதிக்கும். ம்? இப்போ மொத்தமா சக்திகள் 100% நமக்கு வராது. ஒரு இப்ப படிக்கட்டு ஏறும் பொழுது முதல் படி ஏறுவோம். அதற்கப்புறம் இரண்டாவது படி, அதற்கப்புறம் மூன்றாவது படி, அப்படிதானே போகும். அது போல இந்த புலனடக்கும் சக்தி நம்ம கொஞ்சம் பயன்படுத்திட்டாலே உடனே நமக்கு வந்து பழைய விஷயங்களை வந்து விட்டு விடுற அந்த லெட் கோ பண்ற சக்தி கிடைக்கும். அதுலயே கொஞ்சம் உங்களுக்கு சகித்துக் கொள்ளும் சக்தியும் வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபுல் ரவுண்ட் அது முடிக்கும். அது முடிக்கும் பொழுது நமக்கு இன்னும் கூட இந்த புலனடக்கும் சக்தி அடுத்த ரவுண்டுல புலனடக்கும் சக்தி இன்னும் அதிகரிக்கும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த அஷ்ட சக்திகள் கூட ஒரு சுழற்சி, சைக்கிள் அப்படிங்கிறது புரியுதுங்களா? புரியுது சிஸ்டர். உம் நான் இன்னைக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு புலனடக்கும் சக்தி 100% வந்துடுச்சு அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. ஓகேங்களா? அது நடந்ததுன்னா ரொம்ப கிரேட். ஆனா அதனாலே பாரு, நான் புலனடக்கும் சக்தி பயன்படுத்தணும், ஆனா நான் வந்து டென்ஷன் ஆயிட்டேன், எனக்குள்ள பழைய குணம் வெளியில வந்துருச்சு அப்படி இல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த பயன்படுத்த அது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சுழற்சி மாதிரி அந்த 8 சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இப்ப ஆத்ம பலம் அதிகரிச்சிருக்கும். அதாவது ஒருத்தவங்க தரையில படுத்துட்டு இருக்காங்க, அவங்களால எழுந்திருக்க கூட அவங்களுக்கு சக்தி இல்லை. அப்ப அவங்களுக்கு கொஞ்சமா ஒரு சக்தி கிடைக்குது. கொஞ்சம் முகத்துல தண்ணி தெளிக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி வாயில ஊத்துறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி கிடைக்கும். அதை வச்சு அவங்க எழுந்து உட்காருவாங்க. எழுந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கையை பிடிச்சு நிற்பார்கள். நிற்கும் பொழுது கூட அவங்களுக்கு தடுமாற்றம் இருக்கும். அப்ப கொஞ்சம் நடக்க ஆரம்பிப்பாங்க.
இப்போ கொஞ்சம் இன்னும் கூட ஸ்டெடியா நடப்பாங்க. அதற்கப்புறமா ஓடக்கூட ஆரம்பிக்கலாம். இது போலதான் ஆத்மாவோட பலம் அதிகரிக்கும் இல்லையா? அது போல நம்ம இந்த சக்திகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது ஒரு சுழற்சியாக இருக்கும். அப்ப வந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போறதுக்கு நமக்கு அதுவே பலத்தை தரும். சோ இந்த எதிர்கொள்ளும் சக்தியில வந்து நம்ம பெரும்பாலும் அந்த எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சு மனிதர்களை எதிர்க்க கூடாது. அவர்களது தவறான கர்மங்களை தான் எதிர்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த கேரக்டரை வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க. இவங்களே அப்படிதான் டோட்டலா அந்த மனிதரையே டோட்டலா ஸ்பாயில் பண்ணுவாங்க. இவங்களே அப்படிதான், அவங்க மோசமானவர்கள். அந்த மனிதர் மேல வெறுப்பு வரும். அந்த மனிதரை அட்டாக் பண்ணுவாங்க. அது தவறு. மனிதர்களை எதிர்க்க கூடாது. அவங்க பண்ற தவறான கர்மங்களை எதிர்கொள்ளணும். இப்ப எதிர்கொள்வதுங்கிறது பாசிட்டிவான விஷயம் இல்ல. எதிர்கொள்வதுங்க பாசிட்டிவான விஷயம். இதன் மூலமா அவங்களுக்குள்ள இருக்கிற சமஸ்காரம், தவறான சமஸ்காரம் பினிஷ் ஆக போகுது. இப்ப அடுத்த சக்தி பாருங்க, எட்டாவது சக்தி ஒத்துழைக்கும் சக்தி. ஒத்துழைக்கும் சக்தினா என்ன? அவங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றம் வரணும். எப்படி நமக்குள்ள இருக்கிற தவறான சமஸ்காரங்கள் நம்ம பினிஷ் பண்றோமோ, அது போல அவங்களுக்குள்ள இருக்கிற தவறான சமஸ்காரமும் பினிஷ் ஆகணும்ல. அப்போ வந்து அவங்கள அட்டாக் பண்ணி அவங்கள, நீ அன்னைக்கு அப்படி பண்ண, நீ எப்பவுமே இப்படித்தான், நீ எல்லாம் மோசம். சில பேர் அந்த எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் அந்த உடல் சார்ந்த விஷயங்களை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆத்மாக்கு எங்க இருந்து சக்தி கிடைக்கும் தனக்குள்ள இருக்கிற அந்த தவறை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு மாற்றம் செய்வதற்கு? அதனால நம்ம ஒரு பொழுதும் மனிதர்களை அட்டாக் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ள இருக்கிற தவறான கர்மங்களை தான் எதிர்கொள்ளணும். அப்ப பாருங்க, நம்ம பேசுற அந்த வார்த்தை கூட ஆத்மாவுக்குள்ள போகும். அவங்களுக்கே அந்த ஆத்ம உணர்வு வரும். இவங்க நம்மள அட்டாக் பண்ணல, நம்ம பண்ற தப்பதான் அட்டாக் பண்றாங்க, இது கரெக்ட் தானே அவங்க சொல்றது அப்படிங்கிறது அவங்களுக்கு கூட ஒரு எண்ணம் வரும். மனிதர்களை எதிர்க்க கூடாது, அவர்களது தவறான கர்மங்களைத்தான் எதிர்கொள்ள வேண்டும். சோ முதல்ல நாம வந்து நம்முடைய பலவீனங்களை அலட்சியம், அப்புறமா பாத்துக்கலான்ற ஒரு சோம்பேறித்தனம், ஒத்தி வைக்கிறது, இதெல்லாம் இல்லாம ப்ரையாரிட்டி கொடுத்து எதிர்கொண்டு முடித்து விட வேண்டும். ஏன் இதை திரும்ப திரும்ப நம்முடைய பலவீனத்தை முடிக்கணும்னு சொல்றோம்னா, நமக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தால் கூட அதுவே மற்ற பலவீனங்களை கொண்டு வந்து விடும். இதெல்லாம் வந்து ஃபேமிலி மாதிரி. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலியோட தான் எங்க வேணாலும் போவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுன்னா ஃபேமிலியோட போவாங்க. இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலன்னா யாருமே போக மாட்டாங்க. அது போலதான் இந்த நல்ல குணங்களும் சரி, விகார குணங்களும் சரி, ஃபேமிலியா தான் வரும். ஃபேமிலியா வரும், ஃபேமிலியா போகும். அதனாலதான் பரமாத்மா சொல்லுவாரு, ஒரு அம்சம் கூட இல்லாம நீங்க துவம்சம் பண்ணணும் அப்படின்னு. எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு பலவீனம் இருந்தால் கூட அது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாயிடும். இப்போ இந்த கேன்சர் எல்லாம் வந்தா என்ன சொல்றாங்க, அது இருந்தா கொஞ்சம் வளரும்வாங்கல்ல. அது போல உடம்புல ஏதாவது ஒரு நோய் கிருமி இருந்தா, கொஞ்சம் இருந்தா கூட அது வளர்ந்து வளர்ந்து மற்ற இடங்களுக்கும் பரவிடும், அதிகரித்து விடும். அது போலதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு பலவீனத்தின் ஒரு அம்சம் இருந்தால் கூட அது மற்ற பலவீனங்களையும் கொண்டு வந்துவிடும். இது ஆன்மீக விதி. இதை நம்ம சிந்தனை செய்து நாமளே பார்க்கணும். ஓ, நான் இந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் எனக்கு இருக்கிறதுனால தான் தொடர்ச்சியா சங்கிலி மாதிரி மத்ததெல்லாம் வருது அப்படிங்கிறத நாமளே கண்டுபிடிக்க முடியும். இப்ப இந்த காளி தேவிக்கு பார்க்கும் பொழுது, காளி தேவியோட கழுத்துல வந்து மண்டை ஓட்டின் மாலை இருக்கும். எதற்கு வந்து, நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல, மற்ற தேவிகள் எல்லாம் ரொம்ப அழகா காமிப்பாங்க. ஆனா காளி தேவி மட்டும் ரொம்ப பயங்கரமா, யாரு இப்ப மண்டை ஓட்டல எல்லாம் மாலை போட்டிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம சக்திங்கிறோம், அம்மாங்கிறோம், தேவிங்கிறோம். அப்படின்னா அந்த மண்டை ஓட்டோட அர்த்தம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்தையும் நாம ஜெயிக்கும் பொழுது அஹ், அது மாலையாக அவங்க போட்டுக்கிறாங்களாம். ஒவ்வொரு பலவீனத்தையும் ஜெயித்து ஜெயித்து, காமத்தை ஜெயித்து விட்டேன், கோபத்தை ஜெயித்து விட்டேன், அகங்காரத்தை ஜெயித்து விட்டேன், சோம்பலை ஜெயித்து விட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பலவீனமும் ஒரு மண்டையோடு மாதிரி காமிச்சிருக்காங்க. அது ஜெயித்து, அதனால அத மாலையா போட்டிருக்காங்க. மாலைனா என்ன, அந்த வெற்றி இல்ல, வெற்றி அடைந்தவர்களுக்கு தானே மாலை போடுவாங்க. அதே போல நான் எனக்குள்ள இருக்கிற விகார குணங்களை ஜெயித்து விட்டேன், அதனால நான் மண்டையோட்டின் மாலையை போட்டிருக்கேன்
அப்படிங்கிறது தான் அந்த காளி ஸ்வரூபத்தோட அர்த்தம். பாருங்க, நமக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தா கூட சில நேரத்துல மற்ற விசேஷங்களை கூட அது மறைச்சிடும். சில பேர் வந்து ரொம்ப நல்ல குணங்கள்லாம் வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு பலவீனம் இருக்கும். அவங்கள கேரக்டரே ஸ்பாயில் ஆயிடும். மத்தவங்க அவங்கள பாக்குற பார்வை எல்லாம் சரிதான்ப்பா, ஆனா இந்த ஒரு குறை அவங்க கிட்ட இருக்கு, அந்த மாதிரி சொல்றோம் இல்ல. அப்ப அந்த ஒரு பலவீனம் மற்ற விசேஷங்களை கூட மறைச்சிடுது இல்ல. அதே போல நமக்கு கூட ஏதாவது ஒரு சின்ன குறை இருந்தால் கூட மற்ற விசேஷங்களை கூட அதை அமுக்கிடும். அந்த விசேஷங்கள் வெளிப்பட முடியாமல் இந்த பலவீனம் தடுத்து நிறுத்திவிடும். So, இதுவும் ஒரு முக்கியமான காரணம், நம்முடைய பலவீனங்கள் அனைத்தையும் நாம நீக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இந்த விகாரங்களை எல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க கூடாது. எப்பொழுதுமே வந்து ப்ரெஷர்னால, ஃபோர்ஸ்னால எதுவுமே நடக்காது. அட்டென்ஷன், அட்டென்ஷன் கவனம் வைத்து, இந்த ஒரு பலவீனம் நமக்கு கெடுதலை தான் தரும், இது நம்ம வெளிப்படாம பார்த்துக்கணும். ஏன்னா நமக்குள்ள அந்த பழைய சமஸ்காரங்களும் இருக்கு, ஒரிஜினல் குணங்கள் அந்த தெய்வீக குணங்களும் ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்கு. ஆனா நான் ரொம்ப கவனம் வைத்து அந்த பழைய குணம் வெளியே வராம பார்த்துக்கிறேன். சோ இதுல வேண்டியது விழிப்புணர்வு, அவேர்னஸ், கவனம், அட்டென்ஷன். இதை வச்சு நம்ம நம்முடைய விகாரங்களை எதிர்கொள்ள வேண்டும். அதே போல நமக்கு நடக்கிற, சமுதாயத்துல நடக்கிற அந்த தவறான விஷயங்களை நாம நம்முடைய சுயமரியாதையில இருந்து விலகாமல் எதிர்கொள்ள வேண்டும். சுயமரியாதைனா என்ன? ஆத்மா, என்னோட வேல்யூ என்ன. நிறைய ஸ்வமானம், சுயமரியாதைகள் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம்ல. அது அஸ்திரங்கள்னு சொல்லலாம், மந்திரங்கள்னு சொல்லலாம். எத்தனை ஸ்வமானங்கள் பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப சிம்பிளா சொல்றதானா, பரமாத்மாவுக்கு என்னென்ன டைட்டில்ஸ் இருக்கு, என்னென்ன மகிமைகள் இருக்கோ அதுல எல்லாம் நம்ம மாஸ்டர்னு போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்முடைய வேல்யூஸ், நம்முடைய சுய மரியாதை. அந்த சுய மரியாதையில இருந்து நம்ம நீங்காமல் எதிர்கொள்ள வேண்டும். நான் ஒரு தவறானதை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு நம்ம வாயில இருந்து தவறான விஷயங்கள் வரக்கூடாது. உம், நாம சில ராங் ரூட்ல போயிட்டு ராங்க சரி பண்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. எதுவுமே ராங்ல போய் ஒரு ராங் ரைட் பண்ண முடியாது. சோ நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய கௌரவம், நம்முடைய மதிப்பு, அதுல இருந்து விலகாமல் வெளியில் நடக்கிற தவறானவற்றை எதிர்கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வந்து சொசைட்டில நிறைய விஷயங்கள் தவறு நடக்குது, நான் எப்படி அதை வந்து எதிர்க்க முடியும் அப்படின்னா, அது கூட ஆத்ம சக்தியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஆத்ம சக்தி குறைவா இருக்குன்னா நான் ரொம்ப பெரிய டாஸ்க் எடுத்துக்க கூடாது. இல்ல, ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைக்கு போய் 12th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு அது என்ன பண்ணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா தானே போக முடியும். அப்போ நான் எதிர்கொள்கிறேன் அப்படின்னா முதல்ல வந்து தவறானவற்றை ஆதரிக்க கூடாது. அது அப்படிதான், இப்ப உலகத்துல அப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாலே அது ஆதரிக்கிற மாதிரி ஆயிடுது. தவறானவற்றை பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம். நம்ம எண்ணம், சொல், செயல்னால தவறானவற்றை ஆதரிக்க கூடாது. யாரோ ஒருத்தவங்க தவறா பேசுறாங்க, ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கோம், தலையாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஆதரவு கொடுக்கிற மாதிரி தானே. சோ தவறானவற்றை ஆதரிக்காமல் இருப்பதே எதிர்கொள்ளும் சக்தியில ஒரு முக்கியமான படி. அதே போல தவறானவற்றுக்கு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடாது. நம்ம பங்களிப்பு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும்? சோ உலகமே தவறு செய்தாலும் நான் என்னுடைய பங்களிப்பு இதற்கு தரமாட்டேன். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கலியுகம் வளருவதற்கு நம்ம உதவி கொடுக்கிற மாதிரி இருக்கும், சத்தியுகத்தை நம்ம உருவாக்கலன்னு ஆயிடும். சோ தவறானவற்றை ஆதரிக்க மாட்டோம், தவறானவற்றுக்கு பங்களிக்க மாட்டோம். மத்தவங்க தவறு பண்ணாலும் நான் சரிதான் பண்ணுவேன். உலகமே வந்து கலப்படம் பண்ணாலும் நான் என்னோடதுல கலப்படம் பண்ண மாட்டேன் அப்படின்னா தானே சரியான பாதையில போறது. உலகத்துல என்ன ஆபீஸ்ல எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, ஆனா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். எல்லாரும் பொய் சொல்றாங்க, ஆனா நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்போ சரியான பாதையில போகணும் அப்படின்னா அதற்கு சக்தி வேணும்ல. இதுதான் எதிர்கொள்ளும் சக்தி. சோ எங்கெல்லாம் தவறு நடக்குது அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் நமக்கு இருக்கு. இது சரியில்லை, அங்க சரியில்லை. இன்னைக்கு உலகத்துல 4 பேர் சேர்ந்தாலே உலகத்தை குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குறை சொல்றதோட நின்று விடக்கூடாது. அதை சரி செய்வதற்கான தீர்வுகள் மீது முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு நம்முடைய கருத்து, அதை நம்ம வெளிப்படுத்தினால் கூட அது கூட ஒரு முதல் படிதான். தீர்வுகள் மீது முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் எதிர்கொள்ளும் சக்தி. இப்ப தவறானது போயிட்டே இருக்கு, உலகமே தவறானதை செய்யறாங்க, தவறான வழியில போறாங்க. ஆனா நாம என்ன பண்ண முடியும்னா,
சரியானதை உருவாக்கணும். ஒரு பாதை நம்ம போடணும். அந்த பாதையில நாம போடும் பொழுது முதல்ல கரடு முரடா தான் இருக்கும். ஆனா நாம தைரியத்தோடு, உறுதியோடு, சக்தியோடு ஒரு பாதை போட்டா நம்ம பின்னாடி வருவாங்க நிறைய பேர். ஆனா அந்த முதல் அடி நாம எடுத்து வைக்கணும் இல்லையா? சோ சரியானதை உருவாக்கும் பொழுது மற்றவர்களுடைய கவனம் கூட வரும். சோ இந்த இடத்துல இப்படி கூட ரெஸ்பாண்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல இப்படி கூட செய்யலாமா அப்படிங்கிறத மத்தவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு சக்தி இல்லாததுனால செய்யாம இருந்தாங்க. ஆனா நாம செய்யும் பொழுது நம்மை பின்பற்றி மற்றவர்களும் வருவாங்க. அப்போ சரியானதை உருவாக்கும் போதுதான் தவறானது முடிவுக்கு வரும். ஓகேவா? சோ இந்த விகாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விகாரம்ங்கிறது தேக அபிமானம். நான் உடல் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் முதல் முதல் ஒரு விகாரம். இப்போ வந்து காளியோட கையில வந்து ஒரு தலை வந்து இருக்கும். அது ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கும். இதற்கு என்ன அர்த்தம்னா, இப்ப ரத்தம் சொட்ட சொட்ட இருக்கு. இன்னும் கூட அந்த பக்தி கதைகள்லாம் சொல்லுவாங்க, காளி வந்து அந்த உடலை சாப்பிட்டு விட்டார்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உண்மையில அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த உடல் உணர்வு அப்படிங்கிற அந்த விகாரத்தை அழிப்பது. இப்ப ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது ஜீரணம் ஆயிடும், அந்த பொருளே இருக்காது இல்ல. அது போல இந்த உடல் உணர்வை சாப்பிட்டு விட வேண்டும், அதாவது அழித்து விட வேண்டும். ஏன்னா இந்த காமம் கோபம் பற்றி எல்லா விகாரங்களுக்கும் தலையானது வந்து உடல் உணர்வு, தேக அபிமானம். நான் வந்து இந்த உடல் நினைக்கிறது, நான் இந்த பெயர், நான் இந்த உறவு, நான் இந்த பொசிஷன், நான் இந்த ப்ரொஃபஷன், நான் இந்த வயசு, இப்படி இந்த உடல் சார்ந்த உணர்வுகள் தான் நமக்கு உடல் உணர்வு, பாடி கான்சியஸ்னஸ். அதுதான் அந்த தேக அபிமானம்னு சொல்லுவாங்க, தேக அகங்காரம்னு சொல்லுவாங்க. இத முதல்ல நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இத ஃபினிஷ் பண்ணிட்டாலே மற்ற விகாரங்கள் எல்லாமே அழிந்து விடும். ராவணன் கூட என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு உடலாக அவனுக்கு அம்பு போடும் பொழுது அது ஒண்ணும் ஆகல. கை வெட்டினா மறுபடியும் இன்னொரு கை முளைச்சிடுச்சு. சோ ஒவ்வொரு அங்கத்தையும் வெட்டும் பொழுதும் அது மறுபடியும் மறுபடியும் முளைச்சு முளைச்சு வந்தது. அப்போ வந்து அவனுடைய முக்கியமான அந்த தொப்புள் நினைக்கிறேன், அந்த நாபிக்குடி அந்த இடத்துல அம்பு விடும் பொழுதுதான் அவன் மடிந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, தேக உணர்வு அப்படிங்கிற அந்த பாடி கான்சியஸ்னஸ் அதை அழிக்கும் பொழுது ராவணன் அந்த விகாரங்களுடைய அந்த மொத்த உருவம் அழியும். சோ இந்த பெயர், பதவி, நாம பிளே பண்ற ரோல், இது எல்லாமே என்னுடையவை, அவை நான் கிடையாது. இந்த பெயர் எனக்கு வச்ச பெயர், இந்த ப்ரொஃபஷன் எனக்கு கிடைத்த ஒன்று, இந்த படிப்பு எனக்கு கிடைத்த ஒன்று, இந்த பொசிஷன் எனக்கு கிடைத்த ஒன்று, இந்த உறவுகள் எனக்கு கிடைத்தது, இதெல்லாம் நான் கிடையாது. இவையெல்லாம் என்னுடையவை. நான் யாரு? நான் ஒரு பியோர் சோல், நான் ஒரு டிவைன் சோல், நான் ஒரு தெய்வீகமான ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்வை கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனாலதான் காளியோட கையில வந்து ஒரு வெட்டப்பட்ட தலையை காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விகாரங்களை ஜெயிப்பது அப்படின்னும் பொழுது அங்க வந்து அன்பும் இருக்கணும், ஒழுங்கும் இருக்கணும். நிறைய டைம் வந்து அன்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே பேம்பரிங், செல்லம் கொடுத்து கெடுக்கிறது அப்படின்னுவாங்க. அது போலவும் இருக்கக்கூடாது. ஒரு தாய் அப்படித்தானே இருப்பாங்க, குழந்தைகிட்ட அன்பாகவும் இருப்பாங்க, டிசிப்ளினும் கொண்டு வருவாங்க. அதே போல நாம நமக்குள்ள இருக்கிற விகாரங்களை ஜெயிப்பதாக இருந்தாலும் சரி, வெளியே நடக்கக்கூடிய தவறுகளை எதிர்கொள்வதாக இருந்தாலும் சரி, அங்க அன்பும் இருக்கணும், ஒழுங்கும் இருக்கணும், சட்டமும் இருக்கணும். லவ் அண்ட் லா, இதுல சமநிலை இருக்கணும். சோ இதுதான் நம்ம எதிர்கொள்ளும் சக்தியை பற்றி தெரிந்து கொண்ட விஷயங்கள். இந்த சக்தி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சக்தி. அதனாலதான் வந்து காளி, பரமாத்மா என்ன சொல்வாரு, காளி ரூபம் எடுத்து உங்களுடைய விகாரங்களை அழித்து விடுங்கள் அப்படின்னுவாரு. காளின்னா அந்த என்ன சொல்லுவாங்க பக்தியில, அந்த ரொம்ப உக்கிரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு அட்டென்ஷன். இதெல்லாம் நான் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், இன்னமும் எனக்குள்ள தொடர்ந்து இருக்கனா அனுமதிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு அது ஃபுல் ஃபோக்கஸ் வச்சு உங்களோட விகாரங்களை அழிப்பது அப்படின்னா அந்த காளியோட அந்த ஒரு பயங்கரமான ஸ்வரூபம்னு அர்த்தம். ஓகேங்களா? எதிர்கொள்ளும் சக்தி புரிஞ்சுதா? புரியுது சிஸ்டர். புரியுதுப்பா. ஓகே ஓகே, சரி. மெடிடேஷன் பண்ணலாமா? 2 minutes மெடிடேஷன் பண்ணலாம். பண்ணலாமா? ஓகே, பண்ணலாமா?
ஓகேப்பா. ஓம் சாந்தி. நான் ஆத்மா அஷ்ட சக்திகளை கொண்ட தேவியாவேன். இந்த ஆன்மீக ஞானமும் யோக பயிற்சியும் என்னுடைய மனதையும் புத்தியையும் தெளிவாக வைத்திருக்கின்றது. புலனடக்கும் சக்தி, வேண்டாததை விட்டுவிடும் சக்தி, சகித்துக் கொள்ளும் சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, இந்த 4 சக்திகளும் எனக்குள் இருந்து எமர்ஜ் ஆகிவிட்டதனால் என்னால் சரி எது, தவறு எது, சத்தியம் எது, பொய் எது, தர்மம் எது, அதர்மம் எது என்பதை தெளிவாக பகுத்தறிய முடிகின்றது. நான் ஆத்மா எல்லா விஷயங்களையும் துல்லியமாக பகுத்தறிந்து எனக்கு முன்னால் இருக்கின்ற பலவிதமான தேர்வுகளை, சாய்ஸஸ்களை அலசி ஆராய்ந்து துல்லியமான முடிவுகளை எடுக்கின்றேன். அதே போல எந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து விட்டதோ, எதையெல்லாம் மாற்ற முடியாதோ அவற்றை ஸ்திரமாக இருந்து எதிர்கொள்கிறேன். என்னுடைய சுயஸ்திதியிலிருந்து மாறுபடாமல் அந்த விஷயங்களை கடந்து வருகிறேன். நான் எடுக்கும் முடிவுகளில் வரக்கூடிய விளைவுகளை நான் ஸ்திரமாக இருந்து ஏற்றுக்கொண்டு கடந்து வருகிறேன். எனக்கு முன்னால் தெரிகின்ற, எனக்கு நடக்கின்ற தவறான விஷயங்களை என்னுடைய ஒரிஜினல் தன்மைகள் கெடாமல் இருந்து எதிர்கொள்கிறேன். தவறான விஷயங்களை ஒரு பொழுதும் ஆதரிக்காமல், அவற்றுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் சக்திசாலி நிலையில் இருந்து எதிர்கொள்கிறேன். எந்த விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்ற பகுத்தறியும் சக்தி என்னிடம் நிறைந்துள்ளது. எனக்குள் இருக்கும் விகாரங்களை, பலவீனங்களை தைரியமாக இருந்து எதிர்கொள்கின்றேன். மற்றவர்களுடைய பலவீனங்களை பார்ப்பது பெரிய விஷயம் அல்ல. எனக்குள் இருக்கும் பலவீனங்களை நான் தைரியமாக கண்டறிந்து எதிர்கொண்டு அதை முடித்து வைக்கிறேன். அனைத்து விகாரங்களுக்கும் முதன்மையானதான அந்த தேக அகங்காரத்தை காளி ஸ்வரூபம் எடுத்து முழு பலத்துடன் பினிஷ் செய்கிறேன். நான் எதிர்கொள்ளும் சக்தியால் நிறைந்திருக்கிறேன். நான் தேவி ஸ்வரூபமான ஆத்மா. நான் எதிர்கொள்ளும் சக்தி நிறைந்த காளி ஸ்வரூபமான ஆத்மா. ஓம் சாந்தி.